வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி வந்து 25/8/2025 திங்கக்கிழமைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்து நம்ம மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இதை தாண்டி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எது பண்ணாலுமே ரிஸ்க் இருக்குது, லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம சைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எனக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். யூஎஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ரேலி, மிகப்பெரிய பிரேக் அவுட். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. 1.89% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா S&P 500 ஆல் டைம் ஹைக்கு போல், பட் ஒரு சூப்பரான எங்கல்ஃபிங் கேண்டில், புல்லிஷான எங்கல்ஃபிங் கேண்டிலோட மேலே போயிருக்கு. 1.5% ஏறி இருக்குது. நாஸ்டாக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1.5% ஏறி இருக்குது. மார்க்கெட் மேலே போகிறது முக்கியம் கிடையாது, விக்ஸை நம்ம கவனிக்கணும். விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 14.35% வந்து கிராஷ் ஆகிருக்கு. மார்க்கெட் மேலே போயிருக்கு, விக்ஸ் கீழே விழுந்திருக்கு. கிளியரான ஒரு புல்லிஷ் சைன். எதன் காரணமாக நம்ம போன வாரம் ஃபுல்லாகவே பேசிக்கிட்டு இருந்தோம். ஃப்ரைடே அன்னைக்கு ஜாக்சன் ஹோல் சிம்போசியம் வருது. அங்கே போய் ஃபெட் சேர்மன் வந்து பவல் பேச போகிறாரு. அவர் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட்டில் ரியாக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு அவர் நெக்ஸ்ட்டு இருக்க போகிற FOMC மீட்டிங்கில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்படும், 0.25 பேசிஸ் பாயிண்ட் குறைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 75% இருந்துச்சு அந்த ரேட் கட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது. ஃப்ரம் 96 கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தில் பவல் ஏதாவது சொல்லிடுவாரோ பண்ணிடுவாரோன்ட்டு குறைச்சிட்டு வந்தாங்க. பட் அட்லாஸ்ட் அவரே வந்து ரேட் கட் குறைக்கப்படும் உறுதி அப்படின்னு சொன்னதுனால திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 87% வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட் கட் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு. ஸோ மோஸ்ட் லைக்லி 99%, இங்கே 87% காட்டுது, அதே சொல்கிறாச்சு விடுங்க, அதே சொல்லுவோம். 87% வந்து பார்த்திங்கன்னா ரேட் கட் இருக்குது. அதை மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே ரேலி ஆயிடுச்சு. இது குளோபலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புது ஆல் டைம் ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ரொம்ப நாளாகவே இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. அந்த ஸ்ட்ரகிளை தடை அதை உடைங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பிரேக் அவுட்டை போட்டு மேலே போயிருக்கு. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான சைன்ஸ் தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே டியூஸ்டேலாம் கன்சூமர் கான்ஃபரன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் அந்தளவுக்கு மார்க்கெட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. வெனஸ்டே நமக்கு லீவு. தேர்ஸ்டே அன்றைக்கி யூஎஸோட GDP இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PCE டேட்டாலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதாவது உங்களுக்கு தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான் முக்கியமான டேட்டா இருக்குது. அப்படிங்கிறதுனால மண்டே டியூஸ்டே வெனஸ்டே பெரிய டேட்டா யூஎஸில் இல்லை. இந்த ஹோம் சேல்ஸுக்கோ கன்சூமர் கான்ஃபிடன்ஸுக்கோ மிகப்பெரிய அளவுக்கு அங்கே கேப் அப் கேப் டவுன்லாம் இருக்காது. பெருசாக அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் கிடையாது. அதனால் அடுத்த 2 நாட்கள் வெனஸ்டே நமக்கு லீவு. ஸோ அடுத்த 2 நாட்கள் மார்க்கெட் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய நியூஸ் இல்லாத காரணத்தினால பியூர் டெக்னிக்கல்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோடைய நிலவரம். இப்போ நம்ம மற்ற விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி USD/INR மட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஒரு பெரிய விக்க போட்டிருக்கு. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து இந்த ஃபேர்வாலி கப்பிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா USD/INR கீழே விழுந்திருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு, அதாவது கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த சைன்ஸ் சொல்லுது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இதையுமே நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த பாசிட்டிவ் நியூஸால் வேர்ல்டு மார்க்கெட், மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது இன்றைக்கி மார்னிங்கு. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்களா, நிக்கி வந்து 0.47 அப்பு, ஆஸ்திரேலியா 0.65 அப்பு, தைவான் மட்டும் நெகட்டிவாக இருக்கான், கொரியா வந்து 0.85 வந்து % வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸில் US ஃபியூச்சர்ஸ் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. இன்றைக்கி மார்னிங்லேருந்தே இந்த மாதிரி ஃப்ளாட் வித் பேரிஸ் பயாஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப்பியனில் டாக்ஸுமே பேரிஷாக தான் இருக்குது. ஃப்ரான்ஸும் லண்டனும் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பாசிட்டிவாக இருக்குது. அந்த விதத்தில் பார்க்கும்போது குளோபல் மொமெண்டம் மிக்ஸ்டாக இருக்குன்னு சொல்லலாம். பெரிய பாசிட்டிவிட்டியும் இல்லை, பெரிய நெகட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் இன்றைக்கி மார்னிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் கேப், ஒரு டீசெண்டான கேப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது, 100 பாயிண்ட் கேப்பு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு, 100 பாயிண்ட் கேப்புக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா ஸ்டேட்டஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸில் 5% சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது ஹியூஜான விஷயம். அதுக்கு முன்னாடி 5% ஷார்ட் கவரிங் வந்துருந்துச்சு, ஒரு பாசிட்டிவ் சைனாக வந்துருந்துச்சு. இப்போ அதே 5 அப்படியே பாருங்கள், அப்படியே இன்வெர்ஸில் வந்துருச்சு, லாங் அன்வைண்டிங்னு வந்திருக்கு. ஸோ ஷார்ட் பில்டப் தான் உங்களுக்கு பியரிஷ் சைன். லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்மாலான, ஒரு மினிமமான ஒரு பியரிஷ் சைன் தான். இதுவும் பியரிஷ் சைன் தான். பட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு வந்து அதை காம்பன்சேட் பண்ணிருச்சு. இது வந்து ஒரு பெரிய பியரிஷ் சைனாக மாற்றிருக்குங்க. நீங்கள் வந்து OI இன்டர்பிரேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சின்ன பியரிஷ் சைன். அலாங் வித் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜோட பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் சைன். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் OI. ஸோ சொல்லவே தேவையில்லை, பெரிய பியரிஷ்னஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்ட்ராடேயில் 5 கோடி நெகட்டிவ், பொசிஷனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே 5 கோடி நெகட்டிவ். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் மார்க்கெட்டில் பயங்கர பியரிஷாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் 9%, 10%. FIA வந்து பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பியரிஷாக இருக்காங்க.
அண்ட் ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26, 27 கால் ஆப்ஷனை 1% பை பண்ணியிருக்காங்க. ஆனால் புட் ஆப்ஷனை 8% பை பண்ணியிருக்காங்க. 7% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் எய்தர் வே எந்த பக்கம் போனாலும் எனக்கு ப்ராஃபிட் தான், எனக்கு கீழே போனால் பெரிய ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராப் ட்ரேடர்ஸ் தங்களோட பொசிஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வழக்கத்துக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் ரீட்டைலர்ஸ் என்ட்ரி எடுப்பாங்க. அல்ட்ரா புல்லிஷாக இருக்கிறாங்க ரீட்டைலர்ஸ். 64, 64 கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக இருக்காங்க. ஆனால் புட் சைடு பாருங்கள் 51, 70, 61 கிட்டத்தட்ட 19% வந்து பார்த்திங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணி வெறித்தனமான புல்லிஷாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் ப்ராப் ட்ரேடர்ஸ் கூட 8% தான் வந்து அதிகமாக புட் ஆப்ஷனை வாங்கியிருக்கிறாங்க. இவங்க கூட பாருங்களேன் 10% தான் அதிகமாக புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 19% அதிகமாக புட் ஆப்ஷனை 2 பேர்த்துக்கு சேர்த்து அங்கே பை பண்ண எல்லாத்தையும் இவங்க செல் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வந்து ஒரு ஷார்ட் பொசிஷனை வந்து புட் ஆப்ஷன் சைடு வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் கீழே போகிற பட்சத்தில் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு மிகப்பெரிய அடி காத்திருக்கு அப்படிங்கிறது நம்ம இங்கே சொல்லித்தான் ஆகணும். சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோக்கு போகும்போது உங்களுக்கு வந்து 10.46 ஈவன் தான் மார்க்கெட் கீழே விழுந்ததுனால ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன்னா ஃபியூச்சரில் ஷார்ட் கவரிங் பண்ணியிருக்காங்கன்னா ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஹெட்ஜிங் இருக்கட்டுமேட்டு ஒரு சின்ன ஷார்ட் கவரிங்கை போட்டு 9% இருந்து 10.7% மாற்றிருக்காங்க. இன்னும் இது பியரிஷாக தாங்க இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் வச்சுருப்பீங்க. ப்ரைஸுக்கு தான் அதிகமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ ப்ரைஸுக்கு தான் ஒரு ப்ரைஸ் ஃபர்தராக கீழே வரும்போதோ மேலே போகும்போதோ அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ட்ரெண்டை கொண்டு போகிறதுக்கோ பவர் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த விதமான பவரும் கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு காலையில் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா 10:15 அப்புறம் அதில் நிறையா வந்து அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அது சப்போர்ட்டாகவும் ரீசன்ஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்க ஒழிய மற்ற நாட்கள் எந்த நாட்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் 25,000 உங்களுக்கு கால் ஆப்ஷன் அதிகமாக வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 ஒவ்வொரு ரவுண்ட் நம்பர்ஸ்லையுமே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 900 கொஞ்சம் இருக்குது, 64 போட்டிருக்காங்க. அண்ட் 25,000லையுமே பாருங்களேன் 73 லட்சம் இருக்குது. ஸோ 25,000, 900, 800, 700 எல்லா நம்பர்லையுமே இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800ங்கிறது ஒரு மிக முக்கியமான இதை சப்போர்ட்டாக இருக்குங்க இப்போதைக்கு. அதாவது 24,800 அப்படிங்கிறது ஆப்ஷன் செயினில் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக இருக்குது. பட் இது ஒர்க் ஆகாது. சும்மா சொல்கிறேன், ஏன் ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கணும். எது ஒர்க் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியம், ஒர்க் ஆகாதது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். அதுக்காக இதை பற்றி வேணால் நம்ம டெய்லியும் பேசலாம். இதெல்லாம் ஒரு ரவுண்ட் நம்பர் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம டேரெக்டாக நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு போயிடலாம். மார்க்கெட்டில் மேனிப்புலேஷன் எதுக்காக நடக்கணும்? பை செல் இந்த ரெண்டுமே நடந்தால் தான் ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும். சப்போஸ் 1000 கோடி ரூபா காசு இறக்கி மார்க்கெட்டை யாராவது கீழே கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 1000 கோடி யாராவது பை பண்ணணும். அதுக்காக தான் உங்களுக்கு தெரிஞ்ச டபுள் பாட்டம், ட்ரெண்ட் லைன்ஸ், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரியான பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணி உங்களை பை பொசிஷன் எடுக்க வச்சதுக்கப்புறமா உங்கள் ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு அவங்க மார்க்கெட்டை கீழே இறக்கிடுவாங்க. ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஹண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆயிரக்கணக்கான கோடி காசு வச்சு ட்ரேட் பண்ணுற ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் எந்த மாதிரி பொசிஷன்ஸை பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் வர சண்டே நடக்க போகிற ஸ்மார்ட் மணி மேனிப்புலேஷன் வெபினாரில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. வெபினாரில் சந்திக்கலாம். தேங்க்யூ. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம் கேண்டில். இது என்ன கேண்டிலாக இருக்குது? ஒரு எங்கல்ஃபிங் கேண்டிலாக இருக்குது. அண்ட் இதுக்கு கீழே இந்த கேண்டிலுக்கு கீழே இது க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து பியரிஷ் பயாஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகேங்களா? அப்போது இதுதான் நிஃப்டியோட டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது பியரிஷ். அப்படி இருக்கும்போது மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்ட்ராடே வாங்க. நம்ம வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சிபிஆர் இண்டிகேட்டரை போடும்போது ஒரு விர்ஜின் சிபிஆர் அப்படிங்கிறது நிஃப்டிக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ரைஸ் அதை டச் பண்ணாமல் கீழே வந்திருக்கு. அண்ட் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் இருந்துச்சு. அங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அண்டு இங்கேருந்து விர்ஜின் சிபிஆரை மதிக்காமல் கீழே வந்திருக்கு. ஏன் இந்த விர்ஜின் சிபிஆர் மதிக்கப்படலைன்னா மார்க்கெட்டில் 100% எதுவுமே கிடையாது. விர்ஜின் சிபிஆர் மதிக்கப்படாமல் போகலாம். ஒரு எஸ்எம்ஏ கிராஸ் ஓவர் ஃபெயில் ஆகலாமா? ஆகலாம். ஒரு ஆர்எஸ்ஐயோட ஓவர்சோல் ரீஜன் வந்து ரெஸ்பெக்ட் ஆகாமல் போகலாமா? ஆகலாம். மார்க்கெட்டில் 100% எதுவுமே கிடையாது. அதற்கு மிக முக்கியமான உதாரணம் இந்த விர்ஜின் சிபிஆர் ரெஸ்பெக்ட் ஆகாமல் கீழே போனது தான். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு விர்ஜின் சிபிஆர் இருந்துச்சு, அது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியாக இருந்துச்சு. இதை இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கே இருந்த விர்ஜின் சிபிஆர் வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி, இங்கே இருந்தது விர்ஜின் சிபிஆர் மேலே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிக்கு எதுக்கு பவர் அதிகமாக இருக்கும்னா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி தான் பவர் இருக்கும். அதனால தான் அந்த சிபிஆரில் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே போயிடுச்சு. இந்த சிபிஆரை மதிக்காமல் போயிருக்கு. புது சிபிஆரையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த எல்லா சிபிஆருமே விர்ஜின் சிபிஆருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பீரிஸான ஒரு மூவ் வந்து கொடுத்துருக்கு.
அண்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கீழே S4 கீழே முடிஞ்சிருக்கு. இது எல்லாமே பயங்கரமான ஒரு பியரிஷ் சைன் தான். அண்ட் இன்றைக்கான சிபிஆர் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைடு சிபிஆர் வந்திருக்கு, ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் வந்திருக்கு. இதுவுமே மார்க்கெட் வந்து செல் அண்ட் ரைஸில் இருக்க போது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி எந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து கீழே மேலே போனால் கீழே விழுவுனா இந்த S1 கிட்ட கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 25,015 அப்படிங்கிற லெவல் தான் இந்த S1 லெவல் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா இன்னும் ஃபர்தராக மேலே போகுதா உங்களுக்கு வந்து இந்த விர்ஜின் சிபிஆர் அதாவது 25,080க்கு மேலே இருக்குது, 83 நினைக்கிறேன், அந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செல் அண்ட் ரைஸில் ரிவர்ஸ் ஆகணும், இந்த 2 பாயிண்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோடைய நிலவரம். இது அப்படியே நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு பார்த்துருவோம். அதே மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2 ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 24,957 கிட்ட 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது. இது எல்லாமே மிக முக்கியமான ரீசன்ஸாக இருக்கும். இதில் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் கொஞ்சம் கம்மி, இது பவரே இல்லைன்னு சொல்ல முடியாது, பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் ரொம்ப அதிகம். அதாவது 24,957க்கு மேலே மார்க்கெட் போகும்போது இந்த 1 hour ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிவர்சல் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான ப்ராபபிலிட்டி வந்து ஒரு 30% தான். இது ரிவர்சல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இது ரிவர்சல் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி 80%. ஏன்னா இது லிக்விடிட்டி ஸ்வீப்போடு இருக்குது, இது வந்து வெறுமனே சும்மா இருக்குது. ஸோ என்ன லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கல. மேபி இங்கே போய் ஸ்வீப் படித்ததுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுன்னா அதுக்கு வேணால் பவர் அதிகமாக இருக்குமே ஒழிய இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்புக்கு பவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், கம்மியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செல் அண்ட் ரைஸ் மோடை தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் 24,957 அண்ட் அதுக்கு மேலே இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. வருமாங்கிறத பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கமும் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நீங்கள் டெய்லி சிபிஆரை பொறுத்த வரைக்கும் அதே தான், உங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் வந்துருந்துச்சு, அது விர்ஜின் சிபிஆராகவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. நிஃப்டி மாதிரியே தான் S4 கீழே தான் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இது எல்லாமே வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்படியே கீழே வந்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்திருக்க பேட்டர்ன் அதே தான், டிசெண்டிங் ஒரு வைடு சிபிஆர் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் இருக்குது, அப்படி இல்லைனா கன்சாலிட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. சப்போஸ் அந்த வே அப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க விர்ஜின் சிபிஆர், இங்கே இருக்க S1 அண்ட் ப்ரீவியஸ் டே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிவர்சல் பாயிண்ட்டாக பேங்க் நிஃப்டியில் இருக்கும். அண்ட் நான் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்த விஷயம் என்னன்னாங்க, என்றைக்குமே ஒரு பெரிய கேண்டில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் டெய்லி டைம் ஃப்ரேமில், இந்த மாதிரி ஒரு பெரிய எங்கல்ஃபிங் கேண்டில்லாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வர கேண்டில் மோஸ்ட்லி இன்சைட் கேண்டிலாக தான் இருக்கும். அதாவது இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டியூண்டு கேண்டிலாக அந்த இன்றைக்கி ஃபார்ம் ஆகிற கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது புல்லிஷ் கேண்டிலாகவும் இருக்கலாம், பியரிஷ் கேண்டிலாகவும் இருக்கலாம். இப்படி இது ஒரு இன்சைட் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 90% ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுக்கேற்றாப்புல இன்றைக்கி மார்க்கெட்டுமே வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆக போகுது. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி 100 பாயிண்ட் கேப் அப்போ இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் இது நடக்குமா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து இன்றைக்கி சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. அதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக ஃப்ரைடே க்ளோஸ் வச்சிருக்கு. அந்த பாசிட்டிவிட்டி வேர்ல்டு மார்க்கெட் மொத்தமாக ஸ்பில் அவுட் ஆகிருக்கு, நம்ம மார்க்கெட்லேயும் அது வந்திருக்கு. பட் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் அப் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா எங்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு, டிசெண்டிங் சிபிஆர் வந்திருக்கு, விர்ஜின் சிபிஆர் வந்திருக்கு, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் எல்லாரும் பயங்கர பியரிஷாக இருக்காங்கிற மாதிரி பல பியரிஷ் சைனை போட்டு இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் வந்தாலும் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான், கீழே விழுந்துங்கிற மாதிரி சொல்லுது. அண்டு ஃப்ரைடே அன்றைக்கே பெரிய ட்ரெண்ட் வந்ததுனால இன்சைட் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்க போது. என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.